இன்றைக்கு என்ன காரியத்தை பற்றி தியானிக்க போகிறோம் என்றால், பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி? பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? ஏற்கனவே மகிழ்ச்சியான குடும்பம் செய்தி பகிர்ந்து கொண்டபோது பெற்றோரும் பிள்ளைகளும் என்கிற தலைப்பில் சில முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு பெற்றோர் அவங்க பிள்ளைகள் காரியத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது சொல்லப்பட்டது. பிள்ளைகள் பெற்றோருடைய காரியத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பல காரியங்களை தியானித்தோம். பிள்ளைகள் நிறைய பேர் வசனத்தை அறிந்து கொண்டீங்க, அப்படி தானே? பைபிள் வசனத்திலேருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கனப்படுத்தணும், அவங்கள துக்கப்படுத்திடக்கூடாது, நிறைய தியானிச்சொல்ல நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. நல்ல பிள்ளைகள் நீங்கள் சிறு பிள்ளைகள், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க, ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்பதை குறித்து சில காரியங்களை தியானித்து அதன் பிறகு நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். சரி, பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் ஏன் கவனம் செலுத்தணும்? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வளர்க்கிறது பெரிய சவாலான ஒரு காரியமாக இருக்குது இல்லை? பெற்றோருக்கு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஏன்னா முந்தின தலைமுறை பிள்ளைகள் வேறு, இப்போ இருக்கிற குழந்தைகள் வேறாக இருக்கிறாங்க. இப்போ அறிவு பெருத்து விட்டார், ரொம்ப அறிவு ஞானம் பெருகி விட்டார். இப்போ இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, நிறைய அறிவு பெருத்ததுனால. அது மாத்திரம் இல்லை, ஒரு பக்கம் அறிவு பெருத்து விட்டார், அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியல. முன்னால் ஒன்று சொன்னால் அப்படியா, அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க தவிர கேள்வி கேட்பதில்லை. இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை. இதை செய்யக்கூடாதுன்னா சரி அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க செய்யக்கூடாது அப்படின்னு தான் அந்த காலத்தில் தெரியும், நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம். இப்போ உள்ள பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது கேள்வி கேட்குறாங்க. உண்மை தானே? பெற்றோருக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல, எப்படி விளங்க இல்லை இது தப்பு, ஏன் தப்பு, எப்படி தப்பு, பதில் சொல்ல தெரியல. முன்னால் நம்ம சின்ன பையனாக இருந்த காலம் வேறு. அப்போ அப்பா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க, சரி தப்புன்னா தப்பு ஓகே அப்படின்னு கீழ்ப்படிவோம். இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை, ஏன் எதற்கு அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஏன் தப்பு, எப்படி தப்பு, ஏன் இதை செய்யக்கூடாது அப்படி கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத்தனைக்கும் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய பெற்றோர் சொல்கிறாங்க பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லன்னு தெரியல. இப்போ ரொம்ப விவரமாக பிள்ளைகள் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேரண்ட்ஸ் ஒரு சவாலை சந்திக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்குறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, சவால்கள் இருக்குது. உண்மை தானே? உங்கள் குழந்தைகளை வளர்க்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கள, பிள்ளைகளை டீல் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அவங்க நடந்து கொள்கிற முறை ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளுக்கு அறிவு பெருகி போயிட்டார். இப்போ செல்ஃபோன் எடுங்களேன், பெற்றோருக்கு தெரியாதது குட்டி பிள்ளைகளுக்கு தெரியுதில்ல. நான் சில வருஷத்துக்கு முன்னால் லண்டனுக்கு போயிருந்தேன். ஒரு கூட்டம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு சாப்பிடன்னு கூப்பிட்டு போனாங்க. ராத்திரி 10-11 மணி இருக்கும். அப்போனா ஒரு அழகான குட்டி பிள்ளை, ஒரு 3 வயசு அவ்வளோதான் இருக்குது, 3-3.5 வயசு, ஸ்கூலுக்கெல்லாம் போகலை. அது கூப்பிட்டா வரமாட்டேங்குது. வா அப்படின்னு ரொம்ப அழகாக நல்ல பொம்மை மாதிரி இருக்குது, வான்னா வரமாட்டேங்குது. அவங்க சொன்னாங்க கையில் இருக்க செல்ஃபோனை கொடுங்க வந்துடும் அப்படின்னு. நானும் உடனே செல்ஃபோனை தூக்கி என்னன்னா ஓடி வந்துட்டு அது செல்ஃபோனை வாங்கி டக்குன்னு ஏதோ அழுத்திச்சு, அதில் உள்ள கேம் எடுத்து விளையாடுது செல்ஃபோனில். எனக்கே தெரியல இந்த செல்ஃபோனில் இந்த கேமெல்லாம் இருக்குன்னு நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை, எனக்கு தெரியல. என்னடா நம்ம செல்ஃபோனுக்குள்ளே இதெல்லாம் இருக்குதா? அந்த சின்ன பிள்ளைட்டு கேம் விளையாடுது, இவ்வளோண்டு குட்டி பிள்ளை, நமக்கு தெரியல, அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியுது. அவ்வளோ இன்றைக்கி நிறைய பெற்றோருக்கு செல்ஃபோனை பற்றி யார் சொல்லிக் கொடுக்கா? உங்கள் குட்டி பிள்ளைகள் தானே. இப்படி இல்லை டேடி, இப்படி இல்லை மம்மி, இதை இது மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அறிவு பெருத்து விட. பைபிளில் சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும். இப்போ பிறக்கிற குழந்தைகள் சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்க, நிறைய தெரியுது. இப்போ சின்ன பிள்ளைகள் உட்கார வச்சுட்டு நீங்கள் நோவா தாத்தா கதை தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், வேறு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிடுங்க. இப்போ நோவா தாத்தா கதை, ஏலி தாத்தா கதைலாம் கை கட்டிட்டு அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப விவரமாயிட்டாங்க.
அவங்களுடைய நாலேஜ் அதிகம். அதனால தான் நிறைய பேருக்கு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஸ்கூலில் டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை டீல் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க இப்போ பிள்ளைகள். முன்னால் அடி கொடுத்தா கூட வாங்கிட்டு அப்படியே கல் மாதிரி நிற்கிறேடா அப்படிம்பாங்க, டீச்சர்லாம் திட்டுவாங்க. இவ்வளோ அடி கொடுத்து கல் மாதிரி நிற்கிறே, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அடி வாங்கிட்டு அவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு சொன்னால் கூட அவங்கள தாங்கிக் கொள்ள முடியல. தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. நடக்குதில்ல, நிறைய செய்தித்தாள டீச்சர் திட்டினாங்கன்னு பிள்ளைகள் இப்படி பண்ணிட்டாங்க, அம்மா திட்டினாங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க, அம்மா செல்ஃபோன் ஏதோ மாதிரி காசு கொடுக்கலன்னு ஒருத்தன் தற்கொலை. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஸ்கூலில் படிக்கிற பாய். யோசித்து பாருங்கள் எப்படி போயிட்டு உலகம் எப்படி மாறிட்டு. ஒரு தலைமுறை 40 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சேஞ்சு பார்த்தீங்களா? உலகத்திலேயே இந்த மாதிரி சேஞ்சஸ் இவ்வளோ குயிக்காக நம்முடைய தலைமுறையில் தான் நடந்திருக்கு. நீங்கள் அதை நல்லா செஞ்சு, அதுதான் இயேசுடைய 2ஆம் வருகை, உலகத்து முடிவுக்கு இன்னொரு பெரிய அடையாளம், அறிவு பெருத்து விடும். இது எல்லாமே இந்த 40 இயர்ஸுக்குள்ளே ராஸ்டிக் சேஞ்சஸ் விட்டார். பெரிய மாற்றம் நம்ம தலைமுறையில் தான். அதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருஷங்களில் ஸ்லோவான சில மாற்றங்கள் தான் வந்தது. ஆனால் இந்த 40 வருஷத்துக்குள்ள தலைகளான மாற்றம் உலகம் முழுவதிலும் நீங்கள் பார்க்குறீங்களா? அதை உணர்றீங்களா? அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் ரொம்ப அறிவு பெருத்துட்டு பல கேள்வி கேட்குறாங்க. சரியான விளக்கம் சொல்லாட்ட ஏன், எதுக்கு, ஏன் செய்யக்கூடாது, ஏன் இதை செய்யணும், பல கேள்வி கேட்பாங்க. நமக்கு சரியாக பதில் சொல்ல தெரியாமல் பேரண்ட்ஸ் கஷ்டம். சென்சிட்டிவாக இருக்காங்க. சின்ன காரியம் கோவப்பட்டாலும் அவங்க வித்தியாசமாக மாறிடுறாங்க. சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. எனக்கு மார்க்கு நிறைய கிடைக்காது அப்படின்னு, எனக்கு அவமானம் தானே அப்படின்னு தற்கொலை பண்ணுறாங்க. பார்க்குறோம்ல, நீட் தேர்வு எக்ஸாம் எழுதுனா அடுத்த பயமே பிள்ளைகள் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம்தான். ரிசல்ட் வந்தால் மற்ற அந்த நாட்கள்லாம் அது வெற்றி வந்தால் வரட்டும், தோல்வி வந்தால் வரட்டும், பார்த்துக்கலான்னு போவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் யாரும் படிப்பில் மார்க் எடுக்கலன்னு தற்கொலை பண்ணி சாகிறதெல்லாம் கேள்விப்படாத ஒரு காரியம். இப்போது ஒவ்வொரு ரிசல்ட் வரும்போதும் பயங்கரமான சம்பவம் நடக்குது. அப்போது இப்போ இது டீச்சர்ஸ் அதனால தான் அடிக்கக்கூடாது. பிள்ளைகளை அடிக்காதங்க, திட்டாதங்க. திட்டுன்னா அடித்தா பேரண்ட்ஸே கோவப்பட்டு வந்துடுறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும்போது அடிங்க, நல்ல டீச்சர்ஸ் நல்லா அடித்து கண்டித்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்கம்பாங்க. அப்போ அந்த காலம். இப்போது பிள்ளைகளை பேசிடக்கூடாது, தொட்டுறக்கூடாது, பேசவே கூடாது, கோவப்பட்டு அப்புறம் எங்கே தொடுறது? டீச்சர்ஸ்க்கு பெரிய சேலஞ்ச். எப்படி இவங்களை படிக்க வைக்கிறது? அவன் டீச்சரை மிரட்டுறான். டீனேஜ் 6ஆம் 7ஆம் படிக்கிற பிள்ளைக்கு டீச்சரை மிரட்டுது. காலம் எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க, நிறைய மாற்றம். அதனால் டீச்சர்ஸும் தடுமாறுறாங்க. இந்த 9th படிக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. அதுங்க வித்தியாசமாக திங்க் பண்ணுதுங்க, வித்தியாசமாக நடக்குதுங்க. இந்த காலம் இப்படி இருக்குது. இது மாதிரி ஒரு காலம். இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனை, டீச்சர்ஸுக்கும் பிரச்சனை. அதனால் எங்கள் டீம்ஸு ஸ்கூலில் போய் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கான சில காரியெல்லாம் செய்கிறோம். டீச்சர்ஸஸ் இந்த பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ண தெரில, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடாய் பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு உள்ள இந்த பிள்ளைகளுடைய நிலைமை, ஒரு பக்கம் நாலேஜ் பெருகிட்டு, இன்னொரு பக்கம் சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. அதனால் பேரண்ட்ஸுக்குள்ள தடுமாற்றம். பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி வளர்க்க தெரியல. பெரிய ஸ்ட்ரகிள். ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஒய்? ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது? ஏன் இந்த மாதிரி டக்குன்னு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க, அல்லது ஃபெரோஷியஸாக மாறிடுறாங்க, ரிபெல்லியஸாக மாறிடுறாங்க, எதிர்ப்பு காட்டுறாங்க? ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறாங்க அப்படின்னா, பைபிளில் 2 வசனம் எடுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் பாருங்கள். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. ஏன் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நடக்குது? ஏன் பிள்ளைகளை வளர்க்க இவ்வளோ கஷ்டப்படுகிறோம்? ஏன் பிள்ளைங்க இந்த மாதிரி சுபாவத்தோடு ரெபெலியஸாக இருக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, அப்படி நடக்குது? அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு நடக்கிற தீங்குகள் பெருகி இருக்கிறது. பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க, பிள்ளைகளை கடத்திட்டு போயிடுறாங்க. நிறைய பிள்ளைகள் மிஸ்ஸிங். இந்தியாவில் ஒரு வருஷத்தில் 1,00,000க்கும் அதிகமான குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. டெல்லியில் தான் அதிகமாக காணாமல் போகிறாங்க குழந்தைகள். எங்கே போகிறாங்க, என்ன ஆகுறாங்க தெரியல. அப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்தும் இந்த காலத்தில் தான் அதிகம் இல்லை? செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
நிறைய குழந்தைகளுடைய மரண செய்திகள், ஆபத்து செய்திகள், காணாமல் போயிட்டாங்க. அதுவே நம்ம கேள்விப்படுறோம்ல. ஓய், ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யோவேல் 2 28, 29 வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 1062 பக்கம் பழைய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இது கடைசி காலத்திலே ஊற்றப்படுகிற அபிஷேகம். இது எழுப்புதலை குறிக்கும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எழுப்புதல் என்பது அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவது. சாதாரண மழை வேறு, வெள்ளம் வேறு. குற்றால அருவியில் வெள்ளம் அப்படின்னு போடுவோம். அப்போ யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. தண்ணீர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக வரும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இந்த அருவியில் வெள்ளம்னு சொல்லி நியூஸ் போட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாரையும் விட மாட்டாங்க. சாதாரணமாக தண்ணி விழும்போது காரியம் வேறு, வெள்ளம் வரும்போது வேறு. இப்போ சாதாரண அபிஷேகம், ஆவியான ஒரு மழை போல பொழிந்தொள்ளப்படுகிறார். அதைத்தான் அனுபவிக்கிறோம். கடைசி நாள் இனிமேதான் வரப்போகிறது. அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் வெள்ளம் போல. அப்படி ஊற்றப்படும் போது யார் யார் மேலே ஊற்றப்படுவார், என்னென்ன காரியம் நடக்கும்? இதான் கடைசி கால எழுப்புதல் திட்டம். இது அந்நாட்களில். இதைத்தான் அப்போஸ்தலர் 2 பேதுரு சொல்லும்போது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், அந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிடுகிறார். இதில் பாருங்களேன், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் வயசானவங்க சொப்பனம் காண்பார்கள், குமாரரும் குமாரத்திகளும். யார் இவங்க? வாலிபர்களில் சிறு பிள்ளைகள். ஏன்னா வாலிபர்களுக்கு தனியாக சொல்லப்பட்டிருக்குது, வாலிபர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ குமாரர் குமாரத்திகள்னால் சில்ட்ரன்ஸ், சிறு பிள்ளைகள். அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சிறு பிள்ளைகள். ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, சிறு பிள்ளைகள். அவங்களை தான் இது குறிக்கும். அவங்க மேலே கூட ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சரிங்களா? அவர்கள் தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களில் இந்த எழுப்புதல் உண்டாகி ஆவியானவர் ஊற்றப்படும் போது சிறு பிள்ளைகளை கூட தேவன் எழுப்புதலிலே பயன்படுத்த போகிறார். சிறு பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. அப்போ சிறு பிள்ளைகள் எழும்பி எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அவங்களுக்கு எழுப்புதலில் பங்கு இருக்கு. வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், அதில் குமாரர் குமாரத்திகள். இந்த சிறு பிள்ளைகளுக்கும் எழுப்புதல் திட்டத்தில் பெரிய பங்கு இருக்கிறது. கடைசி கால எழுப்புதல்ல சாத்தானுக்கு அது தெரியும். அதனால தான் சாத்தான் குமாரர் குமாரத்திகளை குறிவைக்கிறான். இங்கே யார் யாரை பற்றி சொல்லியிருக்கிறோ அவங்களெல்லாம் குறிவைத்து தாக்குகிறான் பிசாசானவன். எழுப்புதல் திட்டத்தில் இவங்க எழும்பி விடக்கூடாது, பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது, இவர்களை அழிச்சுரணம் முடக்கிவிட வேண்டும் என்று வாலிபர்களை குறிவைக்கிறான், ஊழியர்கள் ஊழியக்காரிகளை குறிவைக்கிறான். அதில் சிறு பிள்ளைகளும் அடங்குவர். ஏன்னா அது தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்போ நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு 7 நாள் உபாசத்துக்கு போயிருந்தோம்ல, 3 சின்ன பிள்ளைகள் வந்திருந்தாங்க. 2 குமாரத்திகள், ஒரு குமாரன், சின்ன பையன். அவன் 1ஆவது தான் படிக்கிறான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ என்ன வயசு இருக்கும்? 5 வயசு. நான் கேட்டேன், நீ எதுக்கு வந்திருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு? அப்பா அம்மா கூட வந்திருக்கு. அவங்க அக்கா அவளும் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, 5ஆவது படிக்கிற பொண்ணு. நீ எதுக்கு வந்திருக்க? அந்த குட்டி பையனை கேட்டேன். நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். இது உபவாச ஜெபம் தெரியுமா? சாப்பாடெலாம் கிடையாது. தெரியும், சாப்பிட மாட்டேன், உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். எத்தனை வயசு பையன்? 5 வயசு சின்ன பையன். 1ஆவது படிக்கிற பையன் சொல்கிறான், நான் உபவாசத்தை ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஒரு நாள் இல்லை, 7 days, 7 நாள் தொடர்ச்சியா 7 நாள் ஜெபத்தில் இருந்தான். நான் கவனித்தேன். ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன் தானே, சில சமயம் அந்த உபவாசத்தில் கொஞ்சம் சோர்வு இருக்கிறதையும் பார்த்தேன். ஆனால் ரொம்ப உற்சாகமாக பேசி எங்களோட நடந்து வந்து ஜெபெல்லாம் பண்ணினான். 5 வயசுலேயே எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற சிந்தை வந்து விட்டார். அதனால தான் சாத்தான் குறி வைக்கிறான். 21 நாள் உபவாசம் போச்சல்ல, 21 நாள் 7 வாரம் முழுகிறவை ஜெபம்.
நான் முழு ஜெபம் நடக்கும்போது அவங்களெல்லாம் நான் வரவேற்க வாசலில் போய் நிற்பேன். ஏன்னா ஜெபிக்க வர்றாங்கல்ல, எங்கெங்கேருந்தோ வர்றாங்க, அவங்க தான் முக்கியமானவங்க தேவனுக்கு. அதனால் நானே போய் நேரடியாக தோத்திரலாம் சொல்லி வாங்க நீ வரவே. அது நிறைய குட்டி பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்தாங்க பேரண்ட்ஸோட முழு இரவு ஜெபத்துக்கு. சிலர் 7 வாரமும் வந்தாங்க. நான் கேட்டேன், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணுமே, முழிச்சிருந்து ஜெபிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். நிறைய குழந்தைகளை கவனித்தேன், விழித்திருந்து ஜெபிச்சாங்க. காலையில் வரைக்கும் விழித்திருந்து ஜெபிச்சாங்க, தூங்காமல் ஜெபிச்சாங்க. சில குழந்தைகள் சில மணி நேரம் ஜெபிச்சுட்டு கொஞ்சம் தூங்கிட்டாங்க. பல பிள்ளைகள் தூங்கவே இல்லை. ஆச்சரியமாக அவனை ஜெபிக்க சொன்னாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாங்க. எங்கள் தேசம் பாதுகாக்கப்படணும், எங்கள் தேசத்தில் இந்த தீமை வரக்கூடாது, எங்கள் தேசத்தில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, எழுப்புதல் அனுப்புங்கன்னு சின்சியராக ஜெபிக்கிறேன். பெரியவங்க கூட ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா சொதப்பிடுறாங்க. என்ன நம்மனு சொன்னால் அவங்க வேற ஒன்றுக்கு ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படி இல்லை, கருத்தாக சொன்ன காரியத்துக்கு அப்படியே ஜெபிக்கிறாங்க. நான் பார்த்தேன் கண்ணால். காரணம், தேவன் அவர்களை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்டார். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த பிள்ளைகளும் எழுப்புதல் திட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க படித்து கொண்டிருந்தாலும் எழுப்புதலில் தேவன் அவளை பயன்படுத்துவார். அவங்க மேல் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. தேவனுடைய எழுப்புதல் திட்டத்தில் உங்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க. நல்ல விசுவாச பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கை குழந்தை வச்சுருந்தா கூட அந்த குழந்தை எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்தப்பட போகிறது. இதை மனதில் கொள்ளணும். அதனால தான் சாத்தான் குறி வைக்கிறான். இந்த குழந்தைகளை அழிப்பதற்கும் முடக்குவதற்கும் அவங்கள தீமைக்கு வழி நடத்துவதற்கும் பிசாசு குறிவைத்து தாக்குகிறான். அதனால் பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? சாதாரணமாக எடுத்து ஏதோ 2 பிள்ளைகள் இருக்குது, சரி வளர்ப்போம் வளரும் அப்படி நினைக்காதங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பிள்ளைகள் இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆனால் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஒருத்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளை பயன்படுத்த போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்தோனேஷியா தேசத்தின் எழுப்புதல் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், நம்முடைய அன்பு சகோதரர் சாம் ஜபத்தரன் அந்த புக்கை எழுதியிருக்காங்க, இந்தோனேஷியா எழுப்புதல். அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. அந்தன்றுள்ள வெளியிட்டிருக்கிறாங்க, இந்தோனேஷியா எழுப்புதல் என்று சொல்லி. அந்த எழுப்புதலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். சிறு பிள்ளைகள் எப்படிலாம் ஜெபிச்சாங்க, அவங்கெல்லாம் எழுப்புதலில் எப்படி பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்றது கூட எழுதப்பட்டிருக்கிறது. எழுப்புதல் காலத்தில் சிறு பிள்ளைகள், கடைசி கால எழுப்புதலை விசேஷமாய் சிறு பிள்ளைகளை தேவன் பயன்படுத்த போகிறார். உங்கள் குழந்தைகள் தான் உங்கள் முன்னால் உட்காந்துருக்காங்கல்ல, உங்கள் மடியில் வச்சுருக்கீங்களா, அந்த குழந்தைகளை தேவன் எழுப்புதல் திட்டத்தில் இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்த போகிறார். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் பிசாசு கூட அது தெரியும். அதனால தான் குழந்தைகளை டார்கெட் பண்ணுறான். இந்த பிள்ளைகள் எழும்பிடக்கூடாது, எழுப்புதலில் பயன்பட்டு விடக்கூடாது, பிள்ளைகளை தாக்கணும் அழிக்கணும்னு தீவிரமாக எழும்பி உலகம் முழுவதுமே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப தீங்குகள் விளைவிக்கப்படுகிறது. எந்த காலத்திலும் இல்லாத அளவு குழந்தைகள் இன்றைக்கு அதிகம் பாதிக்கப்படுகிறாங்க, கடத்தப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க, பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்படுகிறாங்க, தவறான காரியத்துக்கு பயன்படுத்தப்படுகிறாங்க. காரணம், எழுப்புதல் திட்டத்தில் தேவன் அவளுக்கு முக்கிய பங்கு வைத்திருக்கிறதுனால பிசாசனவன் பொறாமை கொண்டு எழும்பி சிறு பிள்ளைகளுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான். அதனால் பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை பாதுகாப்பதிலேயும் வளர்ப்பதிலேயும் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதனால தான் சீரியஸாக இதை குறித்து தேவன் தெளிவாய் பேசும்படிக்கு கட்டளையிட்டார். ஏற்கனவே பேசியாச்சே, பெற்றோர் பிள்ளைகள் இப்படி நடக்கணும்னு, பெற்றோர் இப்படி நடந்து கொள்ளணும். பிறகு எதுக்கு இதை தெளிவாக பேச சொல்கிறார்? ஆண்டவர் பெற்றோருக்கு இந்த தரிசனம் வரணும். அதனால் பாஸ்டருடைய பிள்ளைகள், ஊழியக்காரனுடைய குழந்தைகள் மாத்திரம் அல்ல, விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளே வருவாங்க. எழுப்புதல் திட்டத்தில் அவங்களையும் தேவன் பயன்படுத்துவார். அதனால் தான் சிறு பிள்ளைகளை மொத்தமாய் அவன் குறி வைக்கிறான். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன் தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். 127 சங்கீதம் 4வது வசனம் பாருங்கள். 127 சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்கள். வசனம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டில்
127 சங்கீதம் 4வது வசனம், 753வது பக்கத்தில், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். குழந்தைகள் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் தந்திருக்கிற, வீடு, வேலை, பைக்கு, காரு, சொத்துக்கள், நிறைய ஆசீர்வாதம் இருக்குல்ல. எல்லாத்தையும் விட பெஸ்ட்டான ஆசீர்வாதம், ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என்பது உங்களுடைய குழந்தைகள். மறந்துடாதங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகள். அது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். குழந்தைகள் என்பது முக்கியமான ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். அப்போ அந்த குழந்தைகள் மேலே அதிக கவனம் செலுத்தணும். சாத்தானும் உங்களுடைய குழந்தைகள் மேலே நோக்கம் வைக்கிறான். ஆகவே நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் அதை குறித்து தொடர்ந்து ஆண்டவர் உங்களோட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க, எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்பதை உணர்கிறீங்க. நிறைய பேர் ஒரு குழந்தை ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதை நம்புவாங்க. அதனுடைய காரியம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அநேகர் உணர்ந்து கொள்வதில்லை. அதே சமயத்தில் அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லையே, போகிற இடம்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சுன்னு நிறைய பேர் ஜெபிக்க வர்றாங்க. அதே சமயத்தில் கர்த்தர் குழந்தை தந்தார் என்று இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபத்தில் நிறைய சாட்சிகள், இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, கர்த்தர் தந்துட்டார்னு குழந்தையோடு வந்து சாட்சி சொன்னவங்க தான் அதிகம். ஜெபம் முடிந்த பிறகு ஜெபிக்க வந்தால் குழந்தை இல்லைன்னு ஜெபிக்க வந்தவங்க அதிகம். அப்போ அதுவும் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார், இன்னொரு பக்கம் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்கள். குழந்தை இல்லையே, நாங்கள் இப்படி கவனம் செலுத்த நினைக்கிறீங்களா? அது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். அப்படியா? வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஏசாயா 54 அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். ஏசாயா 54 அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. நீங்கள் கற்பது வேதனை படலில் ஆனந்த சத்தமிடுங்க. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே அது ஒரு சாபம், அவமானன்னு துக்கப்படாதங்க, மகிழ்ந்து களி கூறுங்கன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அநாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நேசிங்க, அவங்கள நீங்கள் பராமரிக்கலாம், உதவி செய்யலாம், அதில் நீங்கள் ஆறுதல் அடையலாம், சந்தோஷப்படலாம். இது மாதிரி தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் எத்தனை விடுதிகளில் இருக்கிறாங்க. அவங்க இருந்தும், தாய் தகப்பன் இருந்தும் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட 7 குழந்தைகள் இருப்பாங்க. அதனால் இயேசுவின் ஊழியத்தில் சிறுவர் பராமரிப்பு ஒரு மையம் வைத்திருக்கிறோம். 250 குழந்தைகள் வருவாங்க, 7 குடும்பத்தை சார்ந்த பிள்ளைங்க. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நல்ல உணவு, இரவு உணவு கொடுக்குறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம், படிப்பு சொல்லி கொடுக்குறோம், இயேசு அவங்க மேலே அன்பு அக்கறையாக இருப்பதை சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த குழந்தைகள். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போவேன். எனக்கு அதிக டைம் கிடைக்கிறது இல்லை. சாயங்காலம்னா எல்லாம் ஊழியம், வெளியே ஊழியத்துக்கு போயிடுறேன். சனி நேரம் தான் இப்படி வந்துடுறேன். சாயங்காலம் தான் அவங்கள பார்க்க முடியும். எப்போ டைம் கிடைச்சா போய் அவங்களோட உட்காந்து பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பிள்ளைகள் அவளை இனிமையாக பேசுவாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். உங்கள் தெருவில், உங்கள் பக்கத்தில் எவ்வளோ குழந்தைகள், 7 குழந்தைகள் இருக்காங்க, தகப்பனதாத குழந்தைகள். அவங்களெல்லாம் நீங்கள் போய் சந்தித்து பேசி அவங்களுக்கு ஒரு gift கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இப்படி ஆண்டவர் வச்சிருவாரா? இல்லை. நீங்கள் அப்படி மற்ற குழந்தைகளை மகிழ பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தருவார். என்றைக்கு எப்படியே வச்சிட மாட்டார். 5 வருஷம் தானே ஆயிருக்குது. சிலர் 21 வருஷம் கழித்து கூட குழந்தை கொடுத்துருக்கிறார். 25 வருஷம் கழித்து கூட குழந்தை பெற்றுக்கொண்டவங்க சாட்சியில் வந்திருக்கிறாங்க. நான் அவ்வளோ நாள் காத்திருக்கணுமா? தேவையில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். நீ கேளுங்க, நான் நீர் எனக்கு ஒரு குழந்தை தந்தா கூட நான் அநாத குழந்தைகளுக்கும் அன்பு காட்டுவேன், மற்றவங்களுக்கும் நான் அன்பு காட்டுவேன்னு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அதனால் நீங்களும் இன்றைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். 113 சங்கீதம் 9 வசனத்தில் பாருங்கள். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். கர்த்தர் பார்த்தீங்களா?
மலடின்னு எல்லாரும் உங்களை பரிகாசிக்கிறாங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்து உங்கள் வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவார். வாக்குத்தத்தம் பிடித்து கொள்ளுங்க. இன்றைக்கு கணவன் மனைவி சேர்ந்து இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீங்க, எங்களை அப்படி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்காக குழந்தை தருவார். அந்த குழந்தையில கவனம் செலுத்துவோம். உமக்காக நாங்கள் வளர்ப்போம். ஏனோ தானே நீ இருக்க மாட்டோம். நீர் விரும்புகிறபடி உமக்கென்று வளர்ப்போன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி குழந்தை செல்வத்தை உங்களுக்கு தருவார். ஆனால் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை குறித்த அறிவு நமக்கு அவசியம். பிள்ளைகள் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள, உலக மக்களை போல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதாகம் என்ன சொல்கிறதுன்னு கவனிக்கணும். எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 33 அதிகாரம் எடுங்க. அங்கே யாக்கோபு, ஆதியாகமம் 33 அதிகாரம் எடுங்களேன். பைபிளில் திருப்பங்க 5வது வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 33 அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு திரும்பி வருகிறார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு திரும்பி வருகிறார். அப்போ அவனுடைய சகோதரன் ஏசா சந்திக்கிறான். பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க, அப்படியே வரிசையாக பிள்ளைகள் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களாம் யார் அப்படின்னு கேட்குறான். ஏசா கேட்ட உடனே யாக்கோபு என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு 2 பிள்ளைகள்னு வைத்துங்க. பார்த்தா இது யாருன்னு கேட்டால், என் பிள்ளைங்க அப்படி சொல்லுவீங்க. என்னுடைய மகள், என்னுடைய மகன் அப்படி சொல்லுவீங்க. பொதுவாக அப்படி தானே சொல்லுவோம். யாக்கோபு என்ன சொல்கிறார் தெரியுமா? இவர் தேவன் உமது அடியானுக்கு தந்தருளின பிள்ளைகள். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? யாக்கோபு சொல்கிறார், இது என் பிள்ளைங்கன்னு சொல்லலை, தேவன் உமது அடியானாகிய எனக்கு தந்த பிள்ளைகள். இவ்வளோ அற்புதமான வார்த்தை. இன்னையிலிருந்து உங்களுக்கு குழந்தை இருக்குதா? யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்டால் கூட, கர்த்தர் எங்களுக்கு 2 குழந்தைகளை தந்திருக்கிறார் அப்படி சொல்லணும். இது யார் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தை, கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இனிமேல் இது ஏன் குழந்தை, இது ஏன் பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தை, எங்களுக்கு கொடுத்த குழந்தை. கணவன் மனைவி 2 பேர் சம்மந்தப்பட்டார். ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தை. இதுங்களை யாக்கோபு அப்படி சொல்கிறார். அப்போது பைபிளில் நல்ல அழகாக எழுதியிருக்கல, பல காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இனிமேல் நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தை. யார் இந்த பெரிய பையங்க, இந்த பொண்ணெல்லாம் காலேஜில் படிக்கிறாங்களா? ஆமாம். யார் இவங்க? கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் பாருங்கள். இப்போ காலேஜில் என் தம்பி படிக்கிறான், மகள் இங்கே படிக்கிறா, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்படி சொல்லணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறீங்க, அதை சொல்லணும். இனிமேல் அப்படி சொல்லுவீங்களா? கருத்தை சொல்லுவீங்களா? அப்படி தான் சொல்லணும். பைபிள் அப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இதை நம்ம பழகணும். கொஞ்சம் உலக மக்கள் சொல்லுவாங்க, இது என் பிள்ளை, என் குழந்தை அப்படின்னு. இறக்கிட்ட இது அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளை அப்படிலாம் சொல்லுவாங்க. தமாசுக்கு விளையாட்டுக்கு சொல்லிக்கொள்ளலாம், சீரியஸாக அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு தந்த குழந்தைகள் அப்படி சொல்லணும். அவருக்காக வளர்க்குறதற்கு தேவன் இந்த பிள்ளைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படி சொல்லணும். உங்களுக்காக வளர்க்க அல்ல, கர்த்தருக்கென்று அவருக்கு பிரியமாய் வளர்க்க தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதான் சொன்ன, யாரும் குழந்தையெல்லாம் ஜெபிக்க வந்தால், ஆண்டவரை உமக்காக வளர்க்க எங்களுக்கு ஒரு குழந்தை தாருன்னு கேளுங்க, ஆண்டவர் தருவார். அந்நாள் எப்படி ஜெபம் பண்ணா? அவள் மலடின்னு நிந்தை, அவமானம் எவ்வளோ வருஷங்கள் கடந்து விட்டது. இந்த குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் போய் ஒரே ஒரு ஆண் குழந்தைய நிந்தையை மாற்றினா போதும், ஆண்டவரே என்னை இப்படி பரிகாசம் பண்ணுறாங்க, அந்த நிந்தையை மாற்ற ஒரு ஆண் குழந்தை கொடுத்த உமக்கே தந்துடுறேன், எனக்கு வேண்டாம், என் நிந்தை மாறினா போதும், உமக்கே தந்துடுறேன் இந்த குழந்தைய. பார்த்தீங்களா? உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டேன். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்துருந்த வேண்டாம், நீங்கள் ஆண்டவருக்காக வளர்க்குறேன்னு சொல்லுங்கள். உமக்காக நான் படிக்க வச்சாலும் உமக்காக படிக்க வைப்பேன். என் குழந்தையை வளர்க்கிறதே உமக்கு சாட்சியாக உமக்கென்று வளர்ப்பேன். ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா கவனம் செலுத்தணும். நிறைய பேர் அப்படி செய்கிறதில்லை. ஒரு குழந்தைக்காக எத்தனை வருஷம் எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க தெரியுமா? கண்ணீர், உபவாசம், எத்தனை பேர் ஜெபம். ஆனால் குழந்தை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் அந்த சீரியஸ்னஸே தெரிவதில்லை. விளையாட்டாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது வளரட்டும், எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, கேட்குறதெல்லாம் செய்கிறது, அது தப்பு பண்ணுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது. யோசித்து பாருங்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக பிள்ளைகளை வளர்க்குறதில் கவனம் செலுத்தி கர்த்தருக்கு பிரியமாக வளர்க்குறதுக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் உங்களுக்கு கட்டாய குழந்தை செல்வத்தை தருவார். உங்களுடைய நிந்தை மாறும், உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபிங்க, இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருவார்.
நீங்கள் பயப்பட குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தரப்போகிறார்னு அர்த்தம். மகளே மகனே, நீ எனக்காக வளர்க்கணும், உனக்கு ஒரு குழந்தை தருவேன்னு சொல்கிறார். 10 வருஷம் ஆனா 15 வருஷம் ஆனா என்ன? டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு விட்டா என்ன? உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா என்ன? இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜபத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, சாட்சி சொல்லிட்டு என்கிட்ட வந்து குழந்தை காமிச்சு, அழகான குழந்தை. அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் ஆண்டவர் தந்திருக்கிறான், நீ கணவன் மனைவி சந்தோஷமாக சொன்னாங்க. உங்களுக்கு செய்வார். ஏன் பயப்படுறீங்க? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி குடியிருக்க பண்ணுகிற தேவன் அவர் என்று பைபிள் சொல்லுது. விசுவாசிங்க. ஆனால் நீங்கள் அந்த குழந்தைய ஆண்டவருக்கு என்று வளர்க்க ஒப்பு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஏசாயா 8 அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். ஏசாயா 8 அதிகாரம் 18வது வசனம். அந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. ஏசாயா 8 அதிகாரம் 18வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 814வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அந்த வசனம் பார்த்தீங்களா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் அடையாளம். பார்த்தீங்களா? கர்த்தர், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். இன்னையிலேருந்து நீங்கள் அப்படி தான் சொல்லணும். யாராவது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்டால் 3 பிள்ளைங்க அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு 3 பிள்ளைகளை தந்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு 2 குழந்தைகளை தந்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் குழந்தை தந்திருக்கிறார். அப்படி சொல்லணும். எங்கே கேட்டாலும் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை முன்னிட்டு சொல்ல எதுக்கு வெட்கம்? எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் எத்தனை நாட்கள் உபவாசித்து ஜெபிச்சு காத்திருக்காங்க தெரியுமா? அப்போ நீங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்கள் அற்புதங்களாக இருக்கிறீங்க. இயேசுவுக்கு சாட்சி. அதனால தான் சாத்தான் குறி வைக்கிறான். உங்கள் பிள்ளைகளை பலவீனப்படுத்த, வியாதிக்குள்ளாக்க, பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து டீனேஜ் பருவம் வரும்போது பாவத்துக்குள்ளாக்க, அவளை வழி தப்ப பண்ண பல கண்ணிகளை வைக்கிறான். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம கர்த்தருடைய வசனம் சொல்கிற மாதிரி நீங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லி விசுவாசித்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாத்தானுடைய ஒரு தந்திரமும் தொட முடியாது. அவருடைய கண்ணிகள் ஒன்று உங்களுடைய பிள்ளைகளை தொட முடியாது. டச் பண்ண விட மாட்டார். தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன வச்சுருக்கான்னு வர நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். எப்படி பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும்னு வசனம் சொல்லுகிற வசனத்திலேருந்து நம்ம பார்த்தாலே போதும். அதனால் நாளை தினத்தில் இன்னும் அதை குறித்து தெளிவாக நம்ம பல காரியத்தை பார்க்க போகிறோம். அப்போ உங்களுடைய குழந்தைகள் எவ்வளோ முக்கியமானவங்க பார்த்தீங்களா? அதனால தான் குடும்ப ஜெபத்தில் உங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து வைக்கணும். கை குழந்தையாக இருந்தால் கூட, பிள்ளை தூங்குனா கூட எடுத்து கொண்டு வந்து ப்ரேயருக்கு முன்னால் அங்கே தூங்கட்டும். பிள்ளைகள் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கட்டும். அதனால தான் நான் சொல்லுவேன், கை குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது முன்னால் அங்கே வைங்க, அங்கே தூங்கட்டும் பிள்ளை. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குழந்தைய. யார் சொன்னது? நீங்களா ஒன்று நிதானிச்சு மாம்சத்தில் திட்டமிடாதங்க. ஏசு என்ன சொல்ல? குழந்தைய கொண்டு வான்னு ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ஜெப பிரசன்னத்தில் தெய்வ பிரசன்னத்துக்குள்ள குழந்தை இருக்கட்டும். குழந்தை நீங்கள் தனியாக விடாதங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஜெபத்துக்குள்ளே அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வாங்க. இதில் தான் பெற்றோர் மிஸ்டேக் பண்ணுறோம். கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே வைப்பதற்கு அது ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த குழந்தைகள், நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால் அடையாளங்கள் அற்புதங்களாக இருக்கிறோம். அப்படி சாட்சியாக நிற்கணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். சில நம்முடைய நேரம் கருத்தாக ஜெபிக்கணும். உங்களுக்கு குழந்தைகள் தந்திருக்கிறாரா? ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் தந்த குழந்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த குழந்தைகள் இன்னையிலேருந்து சொல்லணும். ஓகேவா? இது நீங்கள் கொடுத்த குழந்தை. பக்கத்தில் இருந்த பிள்ளைகளை கூட வைத்துக்கொள்ளுங்க. குட்டி பிள்ளைகள் மேலே அப்படியே அரவணைத்து கொள்ளுங்க. கையை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தோட, வீட்டை விட, காரை விட, வேலையை விட, பிஸ்னஸை விட, எல்லாவற்றையும் விட எங்களுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் எங்கள் குழந்தைங்க. நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லுங்கள் வாய் திறந்து. எதுக்கு வெட்கப்படுறீங்க? சொல்லுங்கள் வாய் திறந்து. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. எத்தனை பேர் வருஷ கணக்காக காத்திருக்கிறாங்க, இடமா அலையிறாங்க செபிக்கிறதுக்கு. எனக்கு ஒரு குழந்தை பேர ஆண்டவர் தரணுமேன்னு சொல்லி உங்களை தந்திருக்கிறாரில்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரை துதிக்கணும். சரியா?
தேவனுடைய வாக்குத்தத்தம் குழந்தைகளை நிறைவேறணும். கடைசி காலத்தில் குழந்தைகள் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, அந்த வாக்குத்தத்தம் தீர்க்கதரிசனம் நிறைவேற ஜெபிக்கணும். அது மாத்திரம் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு எழும்புறான். பிள்ளைகளை எப்படியாவது அழிச்சிடணும், கண்ணி வைக்கணும், அவங்கள தடுமாற பண்ணணும்னு சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜெபிக்கணும். பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகணும். உங்கள் குழந்தைகள் மூலமாக எழுப்புதல் அவங்க படிக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல உண்டாகணும். அதுக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ முழங்கால் படியிடுங்க. இப்போ முழங்கால் படியிட்டு பிள்ளைகளுக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுறீங்களா? முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. குழந்தைகள் பக்கத்துலேருந்து அவங்க பக்கத்தில் வைத்துக்கொள்ளுங்க. கை குழந்தையாக இருந்தால் கூட முன்னால் வைத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கருத்தா. முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அவங்கள பேர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜாஷுவாவுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த எஸ்தருக்காக ஸ்தோத்திரம், நீ தந்தை எங்களுக்கு நீங்கள் உமக்கென்று வளர்க்க கொடுத்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரிய பிள்ளைகளாக இருந்தால் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க குடும்பம் ஆயிட்டா கூட உங்கள் பிள்ளைகள் தானே கர்த்தர் கொடுத்த பிள்ளை சந்ததி, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேர குழந்தைகளுக்காய் வயசானவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். நன்றி. குழந்தை இல்லைன்றீங்களா? நீங்கள் தரப்போகிற குழந்தைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, உமக்கென்று வளர்க்க எங்கள் குழந்தைகளை தரப்போகிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கணவன் மனைவி சொல்லுங்கள், விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு உமக்கென்று வளர்க்க குழந்தைகளை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தரப்போகிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இயேசு கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வதித்து அருள் செய்வதை பார்ப்பீங்க. அப்போது பிள்ளைகளுக்காய் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதிங்க, வாய் திறந்து. ஆண்டவரே, தந்திருக்கிற குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரனுங்க. குழந்தை இல்லைன்னா தரப்போகிற குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரை துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணும். ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் வரைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தை எங்கள் பிள்ளைகளில் நிறைவேறணும். நாங்கள் உங்களுக்கு நாங்களும் நீர் கொடுத்த குழந்தைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாக சாட்சியாக இருக்கணும். அதுக்காக எங்களுடைய குழந்தைகள் ஆண்டவரே வாக்குத்தத்தை நிறைவேறணும், தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அப்படி ஜெபிக்கணும். சரியா?